ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பைப்பிங் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பைப்பிங் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்க பார்க்குறதுக்கு முன்னால் பைப்பிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதாவது ஒரு துணியோட எட்ஜஸ் விளிம்புகளை வந்து இன்னொரு சின்ன கிளாத்தை வச்சு டெக்கரேட் பண்ணுறது தான் பைப்பிங். சரிங்களா? அதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து இதுக்கு 2 ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன், வேறு கலரில். ஃபஸ்ட்டு இதோட மெஷர்மெண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ப்ளூ கலர் கிளாத்தில் ஹைட் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சஸ். அப்புறம் இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 2.5. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒயிட் கலர் கிளாத் எடுத்திருக்கேன், அதோட லென்த்து 11 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா அது 10 இன்ச் அப்படிங்கும்போது இது அதை விட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 11 இன்ச் எடுத்திருக்கேன். அதே மாதிரி அகலம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ இந்த ஒயிட் கலர் கிளாத்தை வச்சு தான் நம்ம வந்து பைப்பிங் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் கிளாத்தில் அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த ஒயிட் கலர் கிளாத்தை வைக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி 11 இன்ச்சஸ் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறனால மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு துணியை வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதுக்கு அப்புறத்துலேருந்து தைக்க ஆரம்பிக்கிறோம். 1/4 இன்ச்சு கேப்பில் ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து எப்பவும் போல் ரிவர்ஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கீழே வரைக்கும் 1/4 இன்ச்சு கேப்பில் வந்து ஒரு தையல் போட போகிறோம். இந்த நூலை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ கீழேயும் இதே மாதிரி ஒரு ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு வெளியே எடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது மேலே அந்த நம்ம ஒயிட் கலர் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணோம்ல, அதை இந்த மாதிரி எடுத்து விட்டு நகத்தால் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி விட்ட அப்புறம் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் டாப் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். இதுக்கு மேலேயே டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம நெக் டிசைன்ஸ்லலாம் நெக்கு அப்புறம் இந்த ஸ்லீவ் டிசைன்ஸ்லலாம் அழகாக யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். இப்போ தேவையில்லாத நூலெலாம் கட் பண்ணிடுங்க. அதுதான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலெல்லாம் கட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒயிட் கலர் கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். லைட்டாக வெளியே தெரிகிற அளவுக்கு மடிக்கணும். ஃபுல்லாக மடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஒயிட் கலர் வந்து தெரியாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி 2 ஃபோல்டு கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். எந்த அளவுக்கு துணியை வந்து அந்த பைப்பிங் வெளியே தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மடித்து விட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு 2 ஃபோல்டு கொடுத்து அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறேன். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு பைப்பிங் தெரிகிற அளவுக்கு நீங்கள் தைக்கிறீங்களோ அந்த சைஸ் வந்து கரெக்டாக எண்டு வரைக்கும் இருக்கணும். ஒரே சைஸில் ஸ்டிச் பண்ணி கொண்டு போங்க. இல்லைனா ஒரு பக்கம் பைப்பிங் அதிகமாகவும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் கம்மியாகவும் இருந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு வந்து அசிங்கமாக இருக்கும், நீட்டாக இருக்காது. ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் வந்து கிளாஸ் வந்து இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. இந்த பேட்ச் வந்து கம்ப்ளீட் ஆகிக்கிட்டும் அதுக்கப்புறம் நான் வந்து அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்குலாம் கண்டிப்பாக சொல்கிறேன். அது வரைக்கும் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதை ட்ரை பண்ணிகிட்ருங்க.
அப்புறம் இப்போ பார்த்துட்ருக்க நீங்கள்லாம் ஆல்ரெடி பைப்பிங் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களா? ஸ்டிச் பண்ண தெரியுமா? இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைமா? அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ண போகிறோம். நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ பொறுமையாக ஸ்டிச் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அந்த டிசைன் வந்து அழகாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒயிட் கலர் கிளாத்து நம்ம ஃபஸ்ட்டே 11 இன்ச்சஸ் விட்டாலும் அது எக்ஸ்ட்ரா இருக்கும். மேலே அரை இன்ச்சு கீழே அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை கட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இவ்வளோ தான் பைப்பிங். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்கும் அந்த லுக் ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். இதுதான் இன்றைக்கி வந்து நம்மளோட ஒர்க்கு. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம சாரியில் வந்து ஃபால்ஸ் ஏன் வைக்கிறோம், அது எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ வந்து நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற சாரிக்கு மேட்சிங்காக அதே கலரில் அதாவது ஒரு ஃபால்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டே வாங்கி வச்சுக்கிட்டாலும் ஓகே, அடுத்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கினாலும் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.